ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 3 பூண்டு பல்லை இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரையை கட் பண்ணி சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ கீரையில் இருக்க சிறுகசப்பு இருக்காது. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான மணத்தக்காளி கீரை பொரியலை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.